நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற மொபைல் என்னன்னா Note 13 Pro 5G மாடல். இன்னைக்கு தான் நம்ம டெலிவரி வந்திருக்கு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஓப்பன் பண்ணலாம், அப்படியே வச்சாலே அதுவாக கீழே விழுந்துடும். ஃபஸ்ட் எடுத்து நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, பாக்ஸே ரொம்ப அருமையாக அழகாக சூப்பராக போட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சிம் வந்து டூல் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து நமக்கு ஒரு பேக் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, இது வந்து பேக் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மொபைலோட. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஆர்டர் பண்ணது வந்து Redmi Note 13 Pro 5G ஒயிட் கலர் மாடல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள் அதோட டிசைன் பாருங்கள். இதான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கேன் Note 13 Pro 5G மாடல் ஒயிட் கலர் மாடல். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஃபோனோட எக்ஸாக்ட் டிசைன் தான் இருக்குது. இந்த கேமரா ஆப்ஷன்ஸ், இந்த டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு பாக்ஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். இதில் வந்து நமக்கு 67 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ அப்டேட் பண்ணுறோம். அண்ட் இதோட என்ன இருக்குன்னா, கேபிளும் கொடுத்துருக்காங்க. டைப் சியாக நான் பார்த்துருவோம். அதையும் டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட்டே நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படின்னு பார்ப்போம். அவ்வளோதான், நம்ம பாக்ஸில் இருக்கிறது அக்சசரிஸ் அவ்வளோதான் இருக்குது. நம்ம ஆன் பண்ணுவோம், எப்படின்னு பார்ப்போம். வியூ வைஸ் மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் செட்டப்லாம் பண்ண வேண்டியிருக்கு. முடிச்சுட்டு இதோட யூசேஜ் எப்படி இருக்குது, பேட்டரி பேக்கப் இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, அதோட ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு போடுறோம். டிசைன் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க, உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேக் டிசைன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒயிட் கலர் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட டிசைன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். நல்லா ஒரு இது டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நல்லா கிளாமராக இருக்குது. அவ்வளோதான், பாய். இதை யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து இதோட ரிவ்யூ சொல்கிறோம். அடுத்து பவுச் போட்டாச்சு. பவுச் போட்ட பின்னாடி இதோட லுக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்படியே வந்து ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம ஒரு லேபிள் மட்டும் பிராண்டிங் மாற்றினாலே ஐஃபோன் ப்ராடக்ட் இருக்குது. சேம் டிட்டோ வந்து ஐஃபோன் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டூடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்பீக்கர் இருக்குது, இங்கேயும் ஸ்பீக்கர் இருக்குது, ஆடியோ ஜாக் இருக்குது, நாய்ஸ் சென்சாரும் இருக்குது இங்கே. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த வட்டம் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். பாய்.